என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், தென்னை மரம் ஒரு ஓலையை விடுத்திருந்த போது கூட தென்னை மரத்திலே அந்த ஓலை அடையாளத்தை கொண்டு விடுத்தால் கீழே இருக்கிறது. இவர்களாக தனியாக மனம் வந்து இங்கே உறவுகளே வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகணும்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மானிப்பாய் மெர்தடி விநாயகர் ஆலயத்துக்கு தெற்கு பக்கமாக பல கோடி ரூபாய் செலவில் பிரமாண்டமான ஒரு கல்விக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா இன்றைய தினம் நடைபெற்ற அதன் காணொலி தான் என்று பார்க்க போகின்றோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க உறவுகளே. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம்.
பார்த்து எவ்வளோ ஒரு வண்ண விளக்குகள் எல்லாம் போட்டு வந்துருக்கார்கள். பார்க்கவே வந்து பிரமாண்டமாக மானிப்பாய் நிதி கல்வி அதிபர் திரு திலீப் அவர்களை இருக்கின்றோம். மகத்ராணி அவர்களை இருக்கின்றோம். மதிப்புக்குரிய ஐயா ஸ்ரீ கணேசன் ஐயா அவர்களை அழைத்து இருக்கின்றோம். எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மங்களவாளி அழைக்கின்றோம். எங்கள் தர்மரத்னா சபைக்கு ஆலோசகராகவும் சிறந்த ஆலய செயற்பாளராகவும் இருக்கின்ற சவாலந்தரும் கண்ணன் அவர்களை மங்கள விளக்குமாறு அழைக்கின்றோம். எல்லாம் வல்ல மறுபடி நாயகன் பாராளுமன்றங்களை பணிந்து இன்றைய இந்த விழாவுக்கு வருகை இருக்கின்ற கௌரவ விருந்தினர்கள், பிரதம விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புதிய கல்விக்கூடத்தை அமைத்து தந்த என்னுடைய மரியாதைக்குரிய ஜனா குடும்பத்தினருக்கும் இங்கே வந்திருக்கின்ற மெர்தடி விநாயகர் ஆலய மகிழா அடியவர்கள், நலந்திரிகள், உங்களுடைய
சிரேஷ்ட அந்தன பெருமக்கள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த அழகான விதத்திலே எல்லோரும் இங்கே குழுமி சேவையை செய்துவிட்டு எங்களுடைய கடமைகளை செய்துவிட்டு நாங்கள் பின்னராக செல்லுகின்றோமோ எங்களுக்கு தெரியாது. இறைவனால் இவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், எல்லாராலும் செய்ய முடியாது. மனிதரால் பிறப்பது அரிது, அதிலும் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது. இந்த பாடசாலைகள் கட்டி கொடுப்பது, வைத்தியசாலைகள் கட்டி கொடுப்பது, ஆலயங்கள் அமைத்துக் கொடுப்பது, கும்பாபிஷேகம் செய்வது என்பது எல்லாராலும் முடியாத காரியம். அதற்கென்று இறைவனால் நியமிக்கப்பட்டவர்களினால்தான் இந்த சேவைகளை செய்ய முடியும். அந்த வகையிலே இவர்கள் எல்லாம் இந்த தேவர்கள் ஜனாதிபதிகள் அவர்கள் இங்கே பூமியிலே பூலகத்துக்கு மட்டுமல்லாது அவர்கள் விண்ணுலகம் சென்றாலும் இங்கேயும் சந்தோஷமாக வாழ்ந்து குடும்ப சமையலாக விண்ணுலகம் சென்றாலும் இறைவனுடைய மீள அடியவர்களாக அவர்களுக்கு நெற்றலை அடையக்கூடிய சிறப்பான சேவைகள் செய்திருக்கின்றார்கள். அவை எல்லாரும் பணத்தை வைத்து இப்படியான நல்ல கல்விக்கூடங்கள் ஆலயங்கள் அமைப்பது என்பது மிகவும் கஷ்டம். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். ஆனால் இந்த இங்கே பாருங்கள், இவர்கள் எல்லாரும் இந்த குடும்பம் ஒருமித்து இவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நீண்ட முறை இவர்களுக்கு நான் கண்டிப்பாக என்றால் இவர்களாக தனியாக மனம் வந்து இங்கே இப்படி அழகாக இந்த கல்விக்கூடத்தை அமைத்து இவர்கள் செய்து தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த மானிப்பாய் மண்ணுக்கே பெருமை உடையது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் இந்த 25 நாட்களும் இங்கே மகோத்சவ காலங்களிலே இங்கே கலைஞர்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு வைத்துக் கொண்டு இத்துடன் எனக்கு நல்ல ஆசை செய்திகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். மேன்மைகள் செய்தி இந்த மானிப்பாய்வால் அதை அண்டிய மக்களுக்காக இங்கே இதை வடிவமைத்து தந்த திருமதி ஜனார்த்தனன் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகின்றேன். திரு செஞ்சன் சொல்வர் ஆர் விரும்புவன் ஐயா அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கின்றார். அவரை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியடைகின்றேன். மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தது அதைவிட இங்கே பிரதேச செயலாளராக இருந்தவர் இந்த மாணிப்பாறை மதுரை விநாயகர் ஆலயத்திற்கு ஆலயத்தை பற்றி நன்கு அறிந்தவர். இங்கே எங்களை அரசு அதிபராக இருக்கும் பொழுது எங்களை அடிக்கடி அழைத்து சந்தித்து விடயங்களை தெரிவித்தவர். அந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு அவரை இங்கே நாங்கள் அழைக்கின்றோம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த மரியாதைக்குரிய செல்வத்துள்ள ஆரோக்கியமான அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாக இருந்த மன்றத்தை நிர்மாணித்த நன்மை செய்தவர் திருமதி ஞானந்தன் அவர்களே மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளர் திருமதி ஜசோதா அவர்களே மற்றும் அரசு அதிபர் சோழிவம்படி திரு சுப்பாஜி அருணானந்தன் அவர்களே மற்றும் பெரியோர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தால் நான் அறிவித்திருந்தேன். நேரம் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய நான் நன்றி சொல்கிறேன். காலையிலே ஒரு ஜப்பானுடைய துணை தூதர் வந்ததுனாலே அதில் கலந்து கொள்ள வேண்டியதாக போய்விட்டது. நம்முடைய இந்த குறிப்பான உரையில் கவனியாக போகின்றது. நிகழ்வு போவது இருக்கிறதான நேரடியாக அப்படிங்கிறேன். அந்த வகையிலே மேலே நான் இந்த பிரதேசத்திற்குரிய மேலே நான்
6 வருடங்கள் பெரிய செயலாளராக இங்கே கடமையாற்றிருக்கிறேன். சொல்லிவிடு அது மட்டும் இல்லை, அரசாங்க அதிபராக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் யாழ்ப்பாண மாவட்டத்தை அரசாங்க அதிபராக இந்த பிரச்சனை நடக்கவே எனக்கு தெரியும். உண்மையில நான் பல்ல இந்த கோரிக்கை திட்டங்களில் இந்த கோரிக்கை அண்மையுள்ள ஊடகத்தான் செயல்படுத்தப்படியான என்றால் தங்கள் தெரியும். அந்த வயதை கடந்து கொள்வதற்கு மகிழ்ச்சியாக இந்த மிக முக்கியமான தேவையாக இருக்கிற இந்த இவ்வாறான நிலையங்கள் உருவாக வேண்டும் என்றதான் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தேவை அதுதான். உண்மையிலே முதல் எனக்கு பேசிய அண்ணன் சிவாஜியாரியர்கள் சொன்னவாறு கடமையிலிருந்து அந்த நன்மை செய்ய வருவதில்லை, நன்மை செய்பவர்களை விடுவதும் இல்லை. நன்மை செய்பவர்கள் எதிராக தான் கடந்து கொள்வதற்கு பழமையாக உள்ளது. நாங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமானீர்களா? நாங்கள் நன்மை செய்ய விரும்புவதும் இல்லை, நன்மை செய்கிறார்களா விடுவதும் இல்லை. எங்களுக்கு அதான் கூடுதலாக நன்மை செய்கிறார்களே விடுவதில்லை. அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. உண்மையை ஒரு நாங்கள் செய்கின்ற உதவிதான் எங்களுக்கு தான். நாங்கள் உதவி செய்கின்ற போது எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு 1000 கைகள் உதவிக்கு வரும். நிச்சயமாக அது கடவுளுடைய அருள்தான். நாங்கள் உதவிக்கு சித்தமாக உதவி செய்வோமாக இருந்தால் பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவிகளுக்கு அது நிச்சயமாக எங்களுக்கு உதவி இல்லை. பலனை எதிர்பார்த்து செய்கின்ற இதற்கு உதவியிலே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அந்த இப்பொழுது நாங்கள் வேறு காலத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு கஷ்டமான ஒரு காலத்திலே கூடுதலாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சிறுவர்களை நாங்கள் நல்ல வழங்கிக் கொண்டிருக்கிற தேவை இருந்தால் அது மிக முக்கியமாக இருக்கிற அவர்கள் பொழுதுபோக்காக படிக்கிறார்கள் என்பதை பொழுதுபோக்காக படிப்பதில் கூட இடங்களில் வசதிகள் இல்லை, அவர்களுடைய ஒருபாடுகள் இல்லை. நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது கூடுதலாக விளையாட்டுதான் கொடுப்பதாக இப்பொழுது பழைய பாடசாலையில் தான் விளையாட்டு. ஆனால் இன்று கூடுதலாக அல்லது தோட்டம் என்று கூடுதலாக டியூஷன் கிளாஸ் தான் கூடுதலாக இரவு தான் நடக்குது. சில கூட்டங்கள் இருக்கிறார்கள் கணக்கிலும் தாராளமாக நிற்க வேண்டியிருக்கும். கூடுதலாக மற்றது நாங்கள் முன்னே நடந்துதான் போனாங்க, பாடசாலைகளுக்கு நடந்துதான் போனாங்க. ஆனால் இப்போ பெற்றோர்கள் தான் கூடுதலாக நிற்கிறார்கள், போட்டியாக நிற்கிறார்கள். கூடுதலாக அப்படிதான். அதாவது எங்கிட்ட அந்த ஒரு கஷ்டத்தை உணராதவர்களாக தான் நாங்கள் பிள்ளைகளை உருவாக்குவோம். கஷ்டத்தை உணராதவர்களாக ஆகவே தான் அந்த மற்றவர்கள் கஷ்டம் தெரியவதும் இல்லை, அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்படவில்லை. நாங்கள் அந்த உதவியான சிந்தனையெல்லாம் இருக்கிறோம். நான் தொண்ணூறாம் ஆண்டு உதவி அரசாங்கத்திற்காக நடத்தியவங்க தான் தொண்ணூறாம் ஆண்டு அவர் மிக கஷ்டமான அளவண்டியிலிருந்து செயல் துணிச்சக்கர வண்டியெல்லாம் போகிறது குறையேற்றுவாங்க போய் அங்கிருந்து முதலி படம் போகிறது. அப்போ அங்கே போனால் கூட இங்கே திரும்பி வரவரையும் உயிரோடு இருக்கிறவங்களே தெரியாது. அது வந்து எங்களுக்கு தொலைக்காட்சி வாசல் ஒன்றுமே அந்த ஆனால் இப்பொழுது எல்லா வசதிகளும் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து பக்கத்து இடத்துக்கு மாற்றுறது கூட எங்களுக்கு நாங்கள் போக முடியாதவர்களாக இருக்கிறோம். ஒரு போய் வேறு இடத்துக்கு ஒரு விடமாட்டத்தை செய்யவே முடியாது. இருந்தால் அவ்வளோத்தையும் நாங்கள் அப்படி நாங்கள் சேவையாட்டு பின்பாவில் அந்த பழைய இலக்கையை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவை அது நாங்கள் மாற வேண்டிய ஒரு சிந்தனையாளர்களாக நல்ல சேவை செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு உண்மையில மக்களுக்கு எல்லா நிறுவனங்களும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த சேவை என்பது மிக முக்கியமானது. எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த தலைமைத்துவம் மாறுகின்ற போது மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எந்த பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைமைத்துவம் கிடைக்கின்ற போது அதையெல்லாம் கிடைக்கும் போது நீங்கள் தெரியும். அது ஒரு நல்ல நேர்காணல்களா நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுக்கு பல ஆசிரியர்கள் வந்து ஒரு ரோல் மாடல் முன்மாதிரியாளர்களாக இருக்கிறார்கள். முன்மாதிரி அவர்களை நாங்கள் இப்போ நேற்று பார்க்க நாங்கள் இருந்தால் அவர்களுக்கு முன்மாதிரி அவ்வாறு கற்பித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் உயர்தரத்தில் படிக்கின்ற போது கூட நாங்கள் சில பாடங்களுக்கு தனியாக இயக்க போக தேவை. அவ்வாறாக தான் எங்களுடைய ஆசிரியர்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்து கற்பித்தார். அவர்கள் இருந்து வந்தவங்க நாங்களும் அவ்வாறாக செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் நாங்கள் தான் பிள்ளைகளை வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பழக்கத்தையும் இலக்க சிந்தனை உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல்ல மற்றவர்களை மதிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கணும். ஒரு நாளுமே நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகிக்
வந்தார்கள் என்றால் அந்த குடும்ப உதவி செய்ய வருகின்ற பொழுது குடும்பத்தினுடைய பிரச்சனை என்று சொன்னார்கள். என்ன சில பேர் விடாயனம் அதை செய்ய விடாயனம் செய்கிறார்கள் விடாயனம் என்று சொன்னார். அது உண்மைதான். அப்படியானதான் நிறைய இருக்கிறது பிரச்சனைகள். ஆனால் நாங்கள் அந்த பணம் என்பது ஒரு யோசனம் இல்லை. பணத்தை செய்வதற்கு செய்யக்கூடும். பணம் என்பது யோசனம் இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் நாங்கள் யோசனமாக இருக்கும். பணம் என்பது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. நாங்கள் உதவி செய்யாமல் தலைவர்கள் கிடைக்கப் போவதில்லை, எங்களுக்கு ஒரு உதவியும் பெறப்போவதில்லை. நாங்கள் என்னதை செய்கிறோமோ எங்களுக்கு அதான் கிடைக்கும். நாங்கள் நல்லதை செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் அது கடவுளுடைய நாங்கள் நன்மை செய்யறோம்னா எங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அது கடவுளுக்கு இந்த நிகழ்விலே நான் நேரத்துக்கு வர முடியாமல் போனதும் நான் மனம் எழுந்துள்ளேன். அவர்களுடைய நேரத்தில் வருமானத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வருகை தந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக இந்த கட்டிடத்தை கட்டித்தந்த திரு ஜனார்த்தனன் தம்பதியினருக்கு நினைவு கருத்து கவர்னர் அவர்கள் வழங்கி வைப்பார். வேலையிலேருந்து எடுக்க மாட்டாங்க. நான் உங்களை வந்து சந்திக்கேன். நாங்கள் குழுவாக சரிங்க. சரி உங்களுக்கு என்ன
விளங்கல பேடி போடுவியோ ஆலய நிர்வாகத்தினுடைய தலைவர் அவர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, இந்த பெரிய கைங்கரியத்தை நிறைவேற்றியிருக்கின்ற ஜனார்த்தனன் தம்பதிகளே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பாக மகிமை நிறைந்த மானிப்பாய் மருந்தனை புள்ளியாருடைய வீதியிலே ஒரு மகத்தான காரியம் என்பது நிறைவேறுகிறது. அழகான ஒரு அற்புதமான கல்விக்கூடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மிக அழகாக இந்த மண்டபம் அமைப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்ற ஜனார்த்தனன் தம்பதிகளை மேலும் மேலும் நான் திருமதி ஜனார்த்தனன் சார்ந்தவருடைய கல்லூரியில் நான் அதிபராக இருக்கின்ற போது படித்த மாணவர். எனவே இன்றைக்கு அவர்கள் இந்த பெரிய கைங்கரியத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவரமாக இருந்து இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பதை கண்டு அவர்களுடைய அதிபர் என்ற வகையிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்நாளிலே மனிதன் இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு போகிறோம். என்னுடைய ஆசிரியர் எப்படி சொல்வார், தென்னை மரம் ஒரு ஓலையை எடுத்திருந்த போது கூட தென்னை மரத்திலே அந்த ஓலை அடையாளத்தை கொண்டுவிட்டுத்தான் கீழே இருக்கிறது. தென்னை மரத்தினுடைய ஓலை ஒன்று விழுகின்ற போதெல்லாம் அந்த மரத்துக்கு ஒரு அடையாளம் கடைசி மட்டும். ஆதரவு படைத்த மனிதன் இந்த மண்ணிலே என்ன அடையாளத்தோடு வாழ்ந்து முடிக்கப் போகின்றான் என்று என்னுடைய ஆசிரியர் எனக்கு கேட்பார். இன்றைக்கு ஒரு நல்ல சமூகம், நல்ல சூழல் இந்த மானிப்பாய் ஜனார்த்தனன் சங்குவேலியை சேர்ந்தவர். மிகப்பெரிய சான்றோர்கள் வாழ்ந்த புதிய பூமி சங்குவேலி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய முதலாவது அதிபரே இந்த சங்குவேலியை சேர்ந்தவர் தான். நெவின் செல்லத்துறை சங்கரிப்பாயும் சங்குவேலியும் அவருடைய சொந்த இடம். அவர்கள் படிப்புக்காக அவருடைய தந்தையார் நெவின் முத்துக்குமார் மதம் மாறினார். ஆனால் அவர்கள் படிப்புக்காக மதம் மாறினாலும் மாலையிலே மருதனி பிள்ளையாருக்கு வந்து கும்பிடுவார்கள் என்று எழுதுகிறார்கள். ஒரு கடவுள் பக்தி நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவர். அந்த நெவின் செல்லத்துறை யாழ்ப்பாண இந்து கல்லூரியினுடைய அதிபராக இருக்கின்ற போது மிகப்பெரிய சான்றோர்களை இந்து கல்லூரிக்கு அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சுவாமி விவேகானந்தர், கலாயோகி ஆனந்த குமார சுவாமி போன்ற சான்றோர்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே வழிகாட்டியாக இருந்த சான்றோர்களை பற்றி ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே மானிப்பாயை சுற்றித்தான் பெரியவர்கள் கல்விமான்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த புத்தகத்திலே கிட்டத்தட்ட 10 பேர் மானிப்பாயை செய்தார்கள். மானிப்பாய், சங்குவேலி, சண்டிலிப்பாய் இந்த பகுதியிலே கல்வி என்பது பூவ தொடங்கிய ஒன்று. இன்றைக்கு உச்ச நிலை பெற்றிருக்கின்ற இந்த கல்வி பாரம்பரியத்துக்கு வித்திட்ட இந்த மானிப்பாய்
முதல் யாழ்ப்பாணத்திலே பத்திரிகை வெளிவந்த ஊரு இந்த மானிப்பாய். அந்த காலத்திலே மார்னிங் ஸ்டார் என்ற பத்திரிகை மானிப்பாயிலே இருந்துதான் வெளிவந்தது. அதே போல மானிப்பாய்க்கு எவ்வளவோ தனித்துவங்கள் இருந்தது. முதலாவது மருத்துவ பீடம் கிரீன், டாக்டர் கிரீனுடைய மருத்துவ பீடம் இந்த கோயிலுக்கு முன்னாலே இருக்கிறது. எனவே பல சரித்திரங்களை கொண்ட மானிப்பாயிலே மருதடி பிள்ளையார் வீதியிலே ஒரு கல்விக்கூடம் திறக்கப்பட்டிருக்கிறது. இது மிக மகத்தான பணி. இதை சரியாக பிள்ளைகள் எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்னாலே இந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருந்த சூரியனை அவர்கள் அந்த பக்கத்துக்கு ஒரு அறநெறி பாடசாலை தொடங்கி என்னை கூப்பிட்டார்கள். நான் வந்து பேசியிருக்கிறேன். மானிப்பாய் அறநெறி பாடசாலை உச்சநிலை ஒரு காலத்திலே பெற்றிருந்தது. எல்லாமே பின்னாலே நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை பழுதாகிவிட்டது. இன்றைக்கு அந்த சூரியனுடைய கனவு நனவாக இருக்கும்போது ஒரு நிரந்தரமாக கல்விக்கூடம் இவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்விக்கூடம் அடையா வாயிலாக பயன்பெற வேண்டும். ஜனார்தன் குடும்பம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இதை கட்டி எதை எதிர்பார்க்கிறார்கள்? உங்கள் சூழல், எங்களுடைய பிள்ளைகள் நல்ல சூழலை கற்க வேண்டும். சுவாமி விபுலானந்தர் 22 வயது இருக்கிற போது மானிப்பா இந்து கல்லூரிக்கு இந்தியாவில் இருந்து வர வேண்டிய அதிபர் வந்து சேரவில்லை. இந்த மானிப்பா இந்து கல்லூரியினுடைய முகாமையாளரும் அந்த பாடசாலை குடும்பத்தை சார்ந்தவர்களும் யோக சுவாமிகளிடத்திலே போய் கவலையாக இருக்கிறார்கள். யோக சுவாமிக்கு ஒன்றுமே சொல்லுது. ஒரு நிறைந்த ஞானனுடைய யோக சுவாமிகள் அதை உணர்ந்து கொண்டார். அந்த நேரம் பார்த்து 22 வயது நிரம்பிய சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே தன்னுடைய மேற்படிப்புக்காகவும் ஆசிரியர் பணியாளருக்காகவும் வந்திருந்த மயில்வாகனம் ஒரு நாள் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியிலே யோக சுவாமியை தற்செயலாக பார்த்தார். வெள்ளை போயிட்டு வெள்ளை சார்ந்து கையில கூட அவருடைய கண்களை பார்த்து விட்டு இவர் யார் என்று பக்கத்து கடையில கேட்டார். அவர் சொன்னார், இவர்தான் யோகன், பெரிய மகான், குடும்பத்துறையில் உறுதி செய்திருக்கிறார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க பீடத்துக்கே தெரியாமல் இந்த மயில்வாகனம் என்ற இளைஞன் குடும்பத்துறைக்கு போய் அந்த கொட்டிலே இருந்த யோக சுவாமி இல்லடா திடுக்கிட்டு போய் வந்தார். முன்னாடி எல்லாம் ஏங்க வந்தாங்க கூப்பிட்டு அன்றைக்கு யோகசுவாமிக்கு தெரியும் பெரிய ஒரு துறவியாக போறார். இப்போ 2-3 ஞாயிறு கழிந்து விட்டது. இங்க இருந்து முகாமையான திருவிழாக்கள் வந்திருக்கிறார், ஒரு ஆக்கள் வந்திருக்கிறார்கள். யோகசுவாமி திடீரென்று மானிப்பாய்க்கு சென்று முகாமையாளரை பார்த்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆளுநர் கவலைப்படாத இவனை கூட்டிட்டு பிரின்சிபலார். எத்தனை வயது? 22 வயது. ஒரு கதையும் இல்லை. மயில்வாக வடிவிருந்தார். யோகசுவாமி சொன்னார், நாளைக்கே இதற்கு பின்னால போய் மானிப்பா இந்து கல்விக்கு அழைத்தது. இன்றைக்கு இந்த பெரிய சுவாமி விபுலானந்தர், அந்த சுவாமி விபுலானந்தர் யாழ்ப்பாணத்திலே ஒரு தெய்வ திருவருளினாலே மானிப்பா இந்துக்கு வந்தார். மானிப்பா இந்து கல்வியிலிருந்து மாலையில இந்த கோயிலை வந்து கும்பிட்டு விட்டு தினமும் நடந்து ராமநாதர் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். இரவு 9 மணி வரை ராமநாதர் கல்லூரியிலே சச்சங்கம் போல படித்திருக்கிறார். விபுலானந்தருடைய சரித்திரமே எங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த சுவாமி விபுலானந்தருக்கு முதல் அரியாசனம் கொடுத்த ஊரே மாறிப்பார். இன்றைக்கு சுவாமி விபுலானந்தர் முதல் தமிழ் பேராசிரியர் இருக்கிறார்கள், பெரும் கல்விமான் இருக்கிறார்கள். முதல் அரியாசனம் யார் கொடுத்ததென்றால் மானிப்பாய். எனவே இந்த மானிப்பாய்க்கு இருக்கின்ற பெருமையும் ஆன்மீக சிறப்பும் அந்த அருள் சிறப்பும் பொருள்பட சிறப்பும் இன்னும் வெற்றி விடவில்லை. அதுக்கு தான் பிள்ளையார் ஜனார்தன் குடும்பத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கல்வி கூட கட்டப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இங்கே